Yes, let's continue. So now four branches க்கு four resistance வச்சு நம்ம four formulaல four terms மட்டும் தான் வரும். V1 by R, V2 by R, V2 by 2R, V3 by 4R and V4 by 8R மட்டும் தான் வரும். பட் இது இந்த சர்க்யூட்டுக்கு ஓகே. பட் 4 பிட் அது இல்லாமல் 8 பிட்டு 12 பிட் இப்படிலாம் போயிடுச்சு அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியாமல் போயிடும் இல்லையா? ஸோ அதனால் ஜென்ரல் ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ V out is equal to minus IRF is equal to minus RF V1 by R, V2 by 2R, V3 by 4R plus up to extension போட்டிருக்காங்க பாருங்க, up to Vn by the final term is important, Vn divided by 2 power n minus 1 R. 2 power n minus 1 in the sense இப்போ n ஓட வேல்யூ 8 னு வச்சுக்கோங்களேன். for 8 minus 1 2 power 7 R. 2 power 7 R அங்கே உங்களுக்கு அங்கே இன்ஃபர்மேஷன் நீங்கள் அதை வச்சு கேல்குலேஷன் பண்ணணும். ஓகே, இப்போ 4 பிட்டுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா V4 by Vnனா V4 ஓகேவா, என்னுக்கு பதில் 4, V4 divided by 2 power 3 R. 2 power 3 என்ன 8 R. ஓகே, நெக்ஸ்ட் பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர் அந்த ஃபார்முலாலேயே அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 minute. இதில் இதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டரில் இஃப் ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2 அப்படின்னு வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை 2னா V0 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இன்ட்டு ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு அந்த ஆர் பை 2, அது அங்கே ஆர்எஃப்க்கு பதில் ஆர் பை 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஆர் கேன்சல் ஆகிடும், ஆர் கேன்சல் ஆகிடும், டிவைட் பை 2. இதுக்கு முன்னாடி சைடில் அந்த ஆர் கேன்சல் ஆகிட்டு டிவைடட் பை 2 வந்துடும். ஃபஸ்ட்டு டேர்முக்கு பாருங்கள், இந்த ஆர்எஃப்க்கு பதில் ஆர் பை 2ன்னு போட்டிங்கன்னா நியூமரேட்டர் ஆர் டினாமினேட்டர் ஆர் கேன்சல் ஆகிட்டு 2 மட்டும் உங்கள் உள்ளே இன்க்ளூட் ஆகிடும். அதுதான் அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடு. ஸோ RF is equal to R by 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக மைனஸ் V1 by 2 ப்ளஸ் V2 by 4 ப்ளஸ் V3 by 8 ப்ளஸ் V4 by 16 வரும் உங்களுக்கு. ஸோ இது என்னன்ற டேர்முக்குனால அது Vn by 2 power n வந்திருக்கு. ஓகேயா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் 4 பிட் கன்வெர்ட்டர், இப்போ தான் நம்ம 4 பிட் கன்வெர்ட்டருக்கு பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a 4 bit converter yields V output is equal to minus V reference. அது என்ன மைனஸ் V ரெஃபரன்ஸ் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற V இருக்குல்ல, அது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்து வெளியில் எடுத்துட்டா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எப்படி அதை புரிய வைக்கிறதுனா மைனஸ் V ரெஃபரன்ஸ் இன்ட்டு B3 இன்ட்டு 1/2. அந்த V1க்கு பதில் B3, V1னா B3, V2னா B2, V3னா B1 அண்ட் Vnனா B0. அதாவது எம்எஸ்பி பிட்னு சொல்லியிருக்காங்க. V1னா எம்எஸ்பின்னு சொன்னாங்களே, எம்எஸ்பினா அது அதிகமான நம்பர் ஆஃப் எம்எஸ்பினா ஃபஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர். அதனால் அது B3 B2 B1 B0ன்னு எடுக்கணும். எப்போவுமே பைனரி நம்பர்னு எடுக்கும்போது B3 B2 B1 B0 அப்படி தான் எடுக்கணும், ரிவர்ஸில் தான் எடுக்கணும். நம்ம வோல்டேஜ்ன்றதுனால V1 V2 V3 V4 அப்படி ஆர்டராக எடுத்துருப்போம். ஆனால் இது வந்து பைனரின்றதுனால உங்களுக்கு B3 B2 B1 B0 தான் எடுக்கணும். ஸோ அந்த 1/2 1/4 1/8 1/16 அப்படியே இருக்கும். ஓகே, வேர் V3 கரஸ்பாண்ட்ஸ் டு bit 3, B2 கரஸ்பாண்ட்ஸ் டு bit 2 எக்ஸெட்ரா. ஓகே, ஸோ இதில் V ரெஃபரன்ஸ் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐயோட வேல்யூ ஐ இன்ட்டு ஆர் இருக்குல்ல, இது V அவுட்புட் இல்லையா. ஸோ ஐயோட வேல்யூ சேர்த்து மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த V ரெஃபரன்ஸ் வேல்யூ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் எக்ஸாம்பிளுக்கு சம் போட சொல்லியிருக்காங்க பாருங்கள். சம்மிங் ஆம்பிளிஃபையருக்கு உங்களுக்கு வேல்யூஸ் இது ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. V ரெஃபரன்ஸ் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க, -2 வோல்ட்னு. டிஜிட்டல் வேர்டு வந்து 1010ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ 1010ன்னு எடுத்து அதில் சப்ஸ்டிட் பண்ணால் அதில் பாருங்கள் V1க்கு, அதாவது அந்த பைனரி வேர்டு 1010 இருக்குல்ல, ஃபஸ்ட்டு 1 எங்கே அப்ளை ஆகும், V1 இருக்கிற சுவிட்சில் அப்ளை ஆகும். அப்போ அது V ரெஃபரன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அப்போது V1ஓட வேல்யூ -2. அடுத்த 0 எங்கே கனெக்ட் ஆகும், ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸில், அது சுவிட்ச் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆகிருக்கும். அப்புறம் கிரவுண்டு கூட கனெக்ட் ஆனால் அதோட வேல்யூ 0, V2ஓட வேல்யூ 0. ஸோ V2ஓட வேல்யூ 0. V3 அடுத்த மூணாவது பிட்டு 1010ல் மூணாவது பிட்டு 1. அப்போ மூணாவது V3 எதில் கனெக்ட் ஆகிருக்கும், அந்த டயக்ராமை பாருங்கள். V3 எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும், V ரெஃபரன்ஸ் கூட கனெக்ட் ஆகிருக்கும். V ரெஃபரன்ஸ் என்ன -2. அகைன் V3 is equal to -2.
V4 எதில் கனெக்ட் ஆயிருக்குன்னா 0 கிரவுண்டில் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால் V4 is equal to 0. ஸோ ஃபார்முலாவில் RF is equal to R/2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா RF is equal to R/2, அதில் R கேன்சல் ஆச்சுன்னா 1/2 எல்லாமே வெளியில் வந்துடும் உங்களுக்கு. இந்த வேல்யூ V அவுட்புட்டில் ஒரு நோட் எடுத்து அந்த ஃபார்முலா போட்டு பாருங்கள். V அவுட்புட் is equal to 1.25ன்னு உங்களுக்கு அவுட்புட்டில் வரும். ஓகேவா? எந்த பிட்டுக்கு 1010க்கு உங்களுக்கு 1.25 வோல்ட். எப்போ V ரெஃபரன்ஸ் வந்து 2 வோல்ட்டு -2 வோல்ட்டுன்னு வரும்போது அப்போது உங்களுக்கு அவுட்புட் வந்து 2 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும். ஓகே, 2 வோல்ட்டுக்குள்ளே தான் வரும்னா 1111 அப்படின்ற பிட்டுக்கே உங்களுக்கு அவுட்புட் 2 தான் வரும். ஓகே, உங்களுக்கு அதிகமான வோல்டேஜ் வேணும்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் அதிகமாக வைக்கணும். இப்போ உங்களுக்கு என்னது அவுட்புட் வோல்டேஜ் 1.25 தான் வருது, எனக்கு அவுட்புட் வோல்டேஜ் 10 வோல்ட் வரணும் அப்படின்னா நீ அப்போ ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் 30 வோல்ட்டு கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? 30 வோல்ட்டில் V ரெஃபரன்ஸை விட கம்மியாக தான் எப்போவுமே அவுட்புட் வரும். V ரெஃபரன்ஸ் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை விட கம்மியாக தான் அவுட்புட் வரும். அதனால் உங்களுக்கு அதிகமான அவுட்புட் வேணும்னா V ரெஃபரன்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும் நீங்கள். லிமிட்டேஷன் இதில் ஒரு பெரிய ட்ராபேக்ஸ் இருக்குது. என்ன இப்போ பார்க்குறது நம்ம டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் பார்க்குறோம். அதில் ஃபஸ்ட்டு டைப்பு பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர். அதில் இன்னும் ரெண்டாவது டைப் செகண்ட் டைப் வந்து உங்களுக்கு R2R நெட்வொர்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்கிற ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் டைப்புக்கு நம்ம போகிறோம். ஃபஸ்ட்டு டைப்பில் என்ன ட்ராபேக் அப்படின்னா லிமிடேஷன் ஆஃப் பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டர். அதில் பார்த்தீங்கன்னா R is equal to 10Kன்னு வச்சா 8 பிட்டுக்கு எத்தனை இது ரெசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆரோட வேல்யூ 10Kனா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 20K வேணும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 40K வேணும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 80K வேணும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 160K வேணும். இப்படி 8 பிட்டுக்கு 8 ரெசிஸ்டன்ஸ் வேணும். 8 ரெசிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்னா 10K 20K 40K 80K 160K 230 330 320K இப்படி போயிட்டே இருக்கும். அப்போது நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இதெல்லாம் தேவைப்படுது. ஸோ அதனால் இதில் என்ன ஆகும்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுறதுனால நமக்கு அக்யூரசி கரெக்டாக கிடைக்காது. அதில் தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆப் தட் கேன் ஹேண்டில் தோஸ் கரண்ட்ஸ் ஆர் ரேர் அண்ட் எக்ஸ்பென்சிவ். என்ன கரண்ட் 7.5 மைக்ரோ ஆம்ஸில் வருது. இதே வந்து 10 ஓம் மட்டும் வச்சு போகிறேன். 10 ஓம்க்கு 10 வோல்ட் ரெஃபரன்ஸ் கொடுத்தேன்னா 1 ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த 1 ஆம்ஸ் கரண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸில் 1 ஆம் கரண்ட் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்னா ரெசிஸ்டன்ஸ் டேமேஜ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. இவ்வளோ வோல்டேஜில் தான் யூஸ் பண்ணணும், இவ்வளோ கரண்ட்டில் தான் யூஸ் பண்ணணும்னு ஒரு லிமிடேஷன் இருக்குது. ஸோ அதெல்லாம் இதில் அந்த லிமிடேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டு. டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அதாவது 2000:1 ரேஷியோவில் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. அதாவது 12 பிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்க்கும் லாஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ வித் ஹை ப்ரிசிஷன் இன் லோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நீட் வெரி ஸ்மால் ஸ்விட்ச் ரெசிஸ்டன்ஸ் அப்படிலாம் தேவைப்படுது. ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இது வந்து உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் இதில். அதனால் நெக்ஸ்ட் டைப் போகிறோம். R2-2R லேடர். R2-2R அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணுற எல்லா ரெசிஸ்டன்ஸுமே R இல்லைன்னா 2R 10K 20K இது 2 ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும். மற்ற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ்லாம் நமக்கு தேவைப்படாது. ஸோ ஈச் பிட் கரஸ்பாண்ட்ஸ் டு எ ஸ்விட்ச். இங்கே டயக்ராமில் பாருங்கள், ரைட் சைடில் டயக்ராம் பிட் 0 பிட் 1 பிட் 2 பிட் 3ன்னு இருப்பாருங்க. அதெல்லாம் ஸ்விட்சாக கன்சிடர் பண்ணணும். அந்த பிட் 0 இருக்குல்ல, பிட் 1 பிட் 2 பிட் அந்த ஃபஸ்ட்டு 0th பிட் இருக்குல்ல, அது வந்து 1ஆக இருந்துச்சுன்னா V ரெஃபரன்ஸ் கூட அதாவது அந்த ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் ஆகும். அதாவது சர்க்யூட் கூட கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா அது கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும் ஸ்விட்ச். ஓகேயா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த டயக்ராமில் பாருங்கள், பிட் 0 வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகணும்னா அதில் அந்த பிட் 0 இருக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சர்க்யூட் கூட அந்த ஆப் ஆம்ப் கூட கனெக்ட் ஆகணும்னா அது பிட் 1 இருக்கணும். பிட் 1 இருந்துச்சுன்னா ஆப் ஆம்ப் கூட கனெக்ட் ஆகும். பிட் 0 வந்தால் கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆகும். இஃப் த பிட் இஸ் ஹை த கரஸ்பாண்டிங் ஸ்விட்ச் இஸ் கனெக்டட் டு த இன்வெர்ட்டிங் இன்புட் ஆஃப் த ஆப் ஆம்ப். இஃப் த பிட் இஸ் லோ the corresponding switch is connected to the ground. ஓகே, அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டயக்ராம் அதை இதை பாருங்கள். ஸோ இதில் லேடர் அந்த கனெக்ஷன்ஸை பாருங்கள். ஐடியல் ஆப் ஆம்புக்கு அது ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்களே, அந்த டயக்ராமில் ஒரு பாக்ஸ் போட்டு நோட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த கிரவுண்டு V3 நோடு இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற 2R 2R வந்து எப்படி இருக்குது, பேரலில் கனெக்ட் ஆகிருக்கு. 2R பேரலில் கனெக்ட் ஆனால் ரைட் சைடில் ஃபார்முலா பாருங்கள், 2R × 2R / 2R + 2R. ஸோ அப்போ ஃபார்முலா என்ன ஆகுது பாருங்கள், 4R² / 4R. அப்போது ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R.
ஸோ அப்போ அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸுக்கு சேர்த்து ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ ஆர். அந்த ஆர் வந்து V2 பக்கத்தில் இருக்கிற ஆர் கூட சேர்ந்தனா 2R ஆகிடும் அகெயின். ஸோ அது அப்படியே பேரலல் காம்பினேஷன் மாறினே போகும். ஸோ அந்த 2R. அப்புறம் அடுத்த பாக்ஸ் பாருங்கள், லெஃப்ட் சைடில் அந்த பாக்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், V2 கூட சேர்த்து பாருங்கள். இந்த 2R சேர்த்தா பேரலல் பண்ணி பார்த்தா ஒரு ஆர். அந்த ஆர் இது கூட இன்னொரு ஆர் கூட சீரிஸில் இருக்குது. அது ரெண்டும் சேர்த்து பார்த்தா 2R. ஓகே, அந்த 2R அகெயின் இன்னொரு கீழே இருக்கிற 2R கூட பேரலில் இருக்குது. அது மறுபடியும் வந்து ஆர் ஆகும். இப்படி பேரலல் காம்பினேஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேயா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியான மெத்தட். எப்படின்னா இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆர் இல்லைனா 2R, இதை தவிர வேறு ரெசிஸ்டன்ஸே கிடையாது. பைனரி வெயிட்டரில் பாருங்கள் 2R 4R 8R 16R இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கேல்குலேஷனுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸி மெத்தட். ரெசிஸ்டன்ஸும் ஒரே சேம் ரேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படுது. நிறைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ரெசிஸ்டன்ஸ் தேவைப்படாது. ஸோ சேம் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் வேல்யூ தான் தேவைப்படும். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு V3 is equal to R divided by R plus R into V2, that is 1/2 V2. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்தெந்த பிட் எது கூட கனெக்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள். பிட் 3 0 0 1, ஃபஸ்ட்டு பிட் மட்டும் 1, மீதி எல்லா பிட்டும் 0ன்னு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு B0 வந்து 1, மற்றெல்லாம் 0. ஸோ 1 0 0 0 அதில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க 4 பிட்டுமே. ஓகே, ஸோ அப்போது அந்த சுச்சுவேஷனில் உனக்கு அவுட்புட் என்னன்னு பார்க்குறாங்க. V3 is equal to 1/2 V2. லைக்வைஸ் V2 is equal to 1/2 V1. V1 is equal to 1/2 V reference. ஸோ இப்படி போயிருக்கும். ஸோ அவுட்புட் ஃபைனலாக அவுட்புட் V0 is equal to -IR. இதில் பாருங்கள், இப்போ கிளியராக புரியுதான் பாருங்கள். ஸோ V3 is equal to 1/8. அந்த ரிசல்ட்டில் பாருங்கள், V3 is equal to 1/8 V reference, V2 is equal to 1/4 V reference, V1 is equal to 1/2 V reference. ஸோ அந்த மாதிரி ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ V output is equal to -R. அந்த ஐக்கு மட்டும் ஃபார்முலா B3 into V reference by 2R. அந்த பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டன்ஸில் அதுக்கு பதில் பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டன்ஸில் ஃபார்முலாவில் இருக்குல்ல, அந்த ஃபார்முலாவே இது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் B1 B2 B3க்கு மட்டும் நம்ம வேல்யூஸை மாற்றணும். ஸோ அதில் பாருங்கள், ஸோ B3 corresponds to bit 3, B3 corresponds to bit 3, B2 corresponds to bit 2. If bit n is set, Bn is 1. அதாவது bit n is set, Bn is equal to 1. if bit n is clear, Bn is equal to 0. அது ஆல்ரெடி சொன்னதான், செட் அப்படின்னா 1, கிளியர் அப்படின்னா 0. அதை சொல்கிறதுக்காக தான் இதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஃபார்முலாவில் பாருங்கள், ஃபார் ஏ 4 bit R2R லேடர் நெட்வொர்க் 4 பிட்டுக்கு பாருங்கள், 4 bit அதில் உங்களுக்கு இதுதான் ஃபார்முலா உங்களுக்கு. அதில் 4 பிட்டுக்கு 4 பைனரி 4 டேர்ம்ஸ் மட்டும் வர மாதிரி B3 1/2, B2 1/4, B1 1/8, B0 1/16. ஃபார் ஜென்ரல் n bit R2R லேடர் ஆர் பைனரி வெயிட்டட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ஃபார்முலா, Vout is equal to -V reference summation I is equal to 1 to n Bn minus I 1 divided by 2 power I. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் அந்த பைனரி டு அதாவது டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டரை இந்த ஃபார்முலா வச்சு டிஜிட்டல் வோல்டேஜ் இன்புட் கொடுத்தா அனலாக் அவுட்புட் இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சலாம். இதான் ஹைலைட்டான ஃபார்முலா, அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கன்க்ளூஷனுக்கு வருவோம். R2R லேடர் சம்மரி. ஸோ இட் இஸ் ஒன்லி 2 ரெசிஸ்டர் வேல்யூ. இட் ரெக்வயர்ஸ் ஒன்லி 2 ரெசிஸ்டர் வேல்யூஸ். R வேல்யூ தேவைப்படுது, 2R வேல்யூ தேவைப்படுது, வேறு எந்த வேல்யூ தேவைப்படாது. பெட்டர் தென் வெயிட்டட் ரெசிஸ்டர் DAC. இது வந்து பெட்டர் தென் வெயிட்டட் ரெசிஸ்டர் DAC. ரெண்டுத்துக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் இங்கே டேபிளேஷன் கொடுத்துருக்கு பாருங்க. பைனரி வெயிட்டட் வந்து ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா பைனரி வெயிட்டடில் 8 பிட்டு லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ்க்கெலாம் வந்து சசப்டபிள் டு நாய்ஸு, எக்ஸ்பென்சிவ், கிரேட்டர் எரர் அப்படிலாம் நடக்கும் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிட்ஸுக்கு. ஆனால் R2R அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 2 ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். ஈஸி இம்ப்ளிமெண்டேஷன், ஈஸி டு மேனுஃபேக்சர், ஃபாஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம், இதெல்லாம் இருக்கும் அட்வான்டேஜ் R2R. பட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கிறது வந்து கன்ஃபியூசிங் அனாலிசிஸ். ஓகே, அப்படி தான் இப்போது உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். இண்டிவிஜுவலாக யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுனாலும் கால் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே, அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரிக் யூஸ், சர்க்யூட் காம்பனன்ட்ஸ், ஆடியோ அண்ட் வீடியோ,
ஆசிலோஸ்கோப் ஜென்ரேட்டர், மோட்டார் கண்ட்ரோலர்ஸ், இதில் எல்லாத்துலேயும் டிஜிட்டல் டு அனலாக். இப்போ ஒரு ஆட்டோமேட்டிக் வாட்டர் டேங்க் லெவல் ஃப்ளோ கன்வெர்ட் உங்கள் வீட்டில் ஓவர் ஹெட் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஓவர் ஹெட் டேங்க்கில் ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃபில் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் ஆஃப் ஆகணும் அப்படின்னா அவங்க வந்து லெவல் சென்சார் வச்சுருப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த லெவல் சென்சார் என்ன சொல்லும் அப்படின்னா வோல்டேஜ் கொடுக்குன்னா 10 வோல்ட் 12 வோல்ட் நீ லெவலோட வேல்யூவை எவ்வளோ லெவலில் இருக்குது அப்படின்றத மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த அனலாக் வோல்டேஜ் டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி டிஜிட்டல் வேல்யூஸ் தான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கொடுக்கணும். அப்போ தான் அந்த டிஜிட்டல் வேல்யூஸை வச்சு தான் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்ட்டு. இப்போ மோட்டர் ஆன் பண்ணணுமா ஆஃப் பண்ணணுமான்னு சிக்னல் கொடுக்கும். அது 0வா 1ஆன்னு தான் கொடுக்கும். 0னா ஆஃப் பண்ணணும், 1னா ஆன் பண்ணணும் அப்படின்றது அதுக்கு மறுபடியும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஸோ அதனால் ஒரு 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 ஆட்டோமேட்டிக் இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும், ஒரு ஆட்டோமேஷன் சிஸ்டமை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கம்பல்சரி அனலாக் டு டிஜிட்டல் அண்ட் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் மஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் மோட்டார் கண்ட்ரோலர்னு உங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் உங்கள் ஜென்ரிக் யூஸ்க்கும் சர்க்யூட் காம்பனன்ட்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு சர்க்யூட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆசிலேட் ஆம்பிளிஃபையர், டிஜிட்டல் ஆப்ரேட்டட் ஆன்வெர்ட்டர், ப்ரோக்ராமபிள் ஃபில்டர்ஸ், இதில் எல்லாத்துலேயும் டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஆடியோ வீடியோ உங்களுக்கு இப்போ முன்னெல்லாம் ஆடியோ சிக்னல் எல்லாம் டேப் ரெக்கார்டரில் அனலாகாகவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாமே மெமரி கார்டில் டிஜிட்டலாக தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பேசுகிறதெல்லாம் கூட நமக்கு நான் பேசுகிற வாய்ஸ் சிக்னல் கூட அனலாக டிஜிட்டலாக கன்வெர்ட் ஆகி தான் மெமரியில் ஸ்டோர் ஆகும். மறுபடியும் அதை நான் உங்களுக்கு டிஜிட்டலாகவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் உங்களுக்கு. நீங்கள் அதை ப்ளே பண்ணிங்கன்னா அது டிஜிட்டல் வேல்யூ அனலாக கன்வெர்ட் ஆகி உங்கள் ஃபோனில் உங்களுக்கு என்னோடய வாய்ஸாகவே உனக்கு கேட்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டருக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாகவே நான் சொல்கிறேன். ஸோ ஆசிலோஸ்கோப் ஜென்ரேட்டர் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, லேட்டராக பார்க்கலாம். நீங்கள் நெக்ஸ்ட் ஹையர் சப்போஸ் இது நம்ம பியூர் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தீங்கன்னா இதில் நிறைய நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக் எலக்ட்ரிக்கல்ன்றதுனால உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு சிலபஸ்க்காண்டி இதை மட்டும் பார்க்கலாம். ஓகே, எனி டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.